மரங்கள் பல வகைகள் இருக்கிறது. அதில் ஒரு வகை செம்மரம், ரெட் சாண்ட்வுட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அது மிக அரிதான மரம். எல்லா இடங்களிலும் கிடைப்பதில்லை. ஆனால் திருப்பதி மலையில்தான் இது அதிகமாக காணப்படுகிறது. மரத்தை வெட்டி அதை கட்டைகளாக பிரித்து அதை கோடிக்கணக்கில் அவர்கள் வியாபாரம் செய்கின்றனர். இதையெல்லாம் ஆந்திர அரசு அதை தெரிந்து கொண்டு பலரை பிடித்து கைப்பற்றி அவர்களை எல்லாம் சிறையில் அடைத்தனர். இது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த செம்மரம் ரெட் சாண்ட்வுட் என்பது மருத்துவ குணம் நிறைந்தது. என்ன விதமான மருத்துவ குணம் என்றால், பலர் அழகு சாதன பொருளாக பயன்படுத்துகின்றனர். முகப்பூச்சுக்காக லாக்டோகாலமைன் என்ற ஒரு களிம்பு ஆயின்மெண்ட் அதை முகத்தில் பூசிக்கொள்வார்கள். அந்த செம்மரக்கட்டையை பொடியாக்கி அதை களிம்பாக்கி அதை முகத்தில் பூசிக்கொள்வார்கள். எதற்கென்றால், ஒன்று அழகு, இரண்டாவது அந்த சூரிய ஒளியை அது வெளியே தள்ளிவிடும், உள்ளே எடுத்துக்கொள்ளாது, கருமையாக மாறாது. அதுதான் அதனுடைய மருத்துவ குணம். இது பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. எதற்கென்றால், கதிர்களை, அதாவது அணுவிலிருந்து வெளியே வருகின்ற இந்த அணுக்கதிர்களை இதை உள்வாங்காது, வெளியிட்டுவிடும் என்பதுதான் அதனுடைய முக்கிய தன்மை. அதனால்தான் இந்த செம்மரத்தை அதை கட்டை சிறிதாக துண்டாக்கி அது ஏற்றுமதி செய்கிறார்கள். அதை வாங்கக்கூடிய நாடு ஜப்பான், அமெரிக்கா. அணு உலைகளை யாரெல்லாம் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறதாக செய்தி. இதுதான் அந்த செம்மரக்கட்டையின் உபயோகம். எல்லோருக்கும் அது எல்லா இடத்திலும் கிடைப்பதில்லை, சில இடங்களில் தான் கிடைக்கிறது. அதுவும் ஆந்திராவில் அந்த மலைப்பகுதியில்தான், திருப்பதி மலைப்பகுதியில்தான் அது கிடைக்கிறது. மற்ற மரங்களை பற்றி சொல்லும்போது சந்தன மரம் இருக்கிறது. அது விலை உயர்ந்த மரம். அதை இழைத்து சந்தனத்தை பயன்படுத்துவார்கள். எரியூட்டுதலுக்கும் பணக்காரர்கள், செல்வந்தர்கள் அதை வாங்கி எரிக்குவதற்கு பயன்படுத்துகிறார்கள். அதுபோல பூவரச மரம் என்ற ஒரு மரம் இருக்கிறது. அது பல கிராமங்களில் இருக்கும். அது அதனுடைய தன்மை எளிதில் கெடாது. அது இந்த ஏற்கலப்பை, நவுத்தடி போன்றதை அவர்கள் பயன்படுத்துவார்கள். எங்கள் வீட்டில் அதை பயன்படுத்தியுள்ளோம். பூவரச மரம். அதுபோல காட்டுக்கருவை என்று சொல்லக்கூடிய கருவை மரமும் உறுதியானது, தண்ணீரில் பாதிக்காதது. அதையும் பலர் கிராமத்தில் பயன்படுத்துவார்கள். தேக்கு மரம் எல்லோருக்கும் தெரியும். தேக்கு மரம், பர்மா தேக்கு என்றால் ரொம்ப பழமையானது. அது 200 வருடமானாலும் அது உளுத்து போகாது, கரையான் பிடிக்காது. ஏனென்றால் அதுக்குள்ளே ஒரு எண்ணெய் இருக்கிறது. அந்த எண்ணெய் தன்மை இருப்பதால் எளிதாக கரையான் பிடிக்காது. அதனால்தான் பலர் இந்தியா பர்மா சேர்ந்து இருந்த பொழுது அங்கிருந்து கப்பல் மூலமாக கொண்டு வந்து பயன்படுத்தினார்கள். இந்தியாவிலே, அது குறிப்பாக தமிழ்நாட்டிலே பலர் அதை
செட்டிநாடு என்று சொல்கிறோமே, அவர்களுடைய கட்டிடத்தில் அதிகமாக அந்த தேக்கு மரங்களைத்தான் பயன்படுத்துவார்கள். அது எங்கள் வீட்டிலும் இருந்தது. அது நாட்டு தேக்கு. தேக்கின் வகைதான். பர்மா தேக்கும் நாங்கள் வைத்திருந்த தேக்கும் ஒன்றுதான். அதுவும் பலமானது. சீக்கிரமாக அது இந்த கரையான் பிடிக்காது. முக்கியமாக அது வார்னிஷ் போட்டுவிட்டால் பளபளப்பாக இருக்கும், நன்றாக இருக்கும். அந்த ரேகைகள் அதற்காகவே பலர் அதை வாங்கி வருவார்கள். இதெல்லாம் தேக்கு மரத்தின் பெருமைகள். இதுபோல பலாமரத்தை சேக்கு, அதாவது செக்கு தயார் பண்ணுவதற்காக அந்த பலாமரத்தை பயன்படுத்துவார்கள். பலாமரம் அதை வைத்துத்தான் செக்கு, அது வைத்துத்தான் அந்த எண்ணெயை தயார் செய்வார்கள். அதுக்குத்தான் அந்த மரம். மற்ற மரங்கள் எல்லாம் எரியூட்டுவதற்குத்தான். இதில் குறிப்பிட வேண்டியது விலை உயர்ந்தது இந்த செம்மரம்தான். அது பல பொம்மைகள், மரப்பொம்மைகள், குறிப்பாக இந்த விளையாட்டு பொருள்கள், மரப்பாச்சி என்று சொல்லக்கூடிய எங்கள் வீட்டிலெல்லாம் இருந்தது. அதை வைத்துத்தான் செய்வார்கள். ஆனால் அதனுடைய தன்மை தெரியாது. சொல்லும் பொழுதுதான் அது நமக்கு தெரிய வந்துள்ளது. மருத்துவ குணம் இருக்கிறது. ரெண்டாவது, இந்த ரேஸ் அதை தடுக்கிறது என்பதுதான். நமக்கு இந்த அணுமின் நிலையங்கள் இருக்கிறது, அங்கே இதை பயன்படுத்துவதாக தெரிய வந்துள்ளது. எனவே அதனால்தான் அதனுடைய விலை அதிகமாக இருக்கிறது. அதனுடைய தயாரிப்பும் குறைவுதான். எல்லோரும் வளர்ப்பதில்லை. சந்தன மரம், அதை வாங்கி வைப்பதற்கும் அதை வெட்டுவதற்கும் அனுமதி வேண்டும். அரசு அனுமதி இருந்தால் தான் நாம் செய்ய முடியும். ஒரு காலத்தில் தேக்கு மரமும் அப்படித்தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது எல்லோர் வீட்டிலும் புழக்கத்தில் வந்துவிட்டது. இந்த தகவலை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பொழுது அதை நான் பற்றி தெரிந்து கொண்டு அதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இதை நீங்கள் விரும்பினால் மற்றவர்களுக்கு நீங்கள் பகிரலாம் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே.